அந்த காலகட்டத்திலேயே விஐபி கலாச்சாரத்திற்கெல்லாம் நபிகள் நாயகம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இவர் பெரிய விஐபி, நடந்து வந்தா பக்கத்துல யாரும் வரக்கூடாது, தள்ளுங்க தள்ளுங்க ஒதுங்குங்க, அவர் அந்த ரூட்ல போவார், நம்ம எல்லாம் இந்த ரூட்ல போகணும், அவருக்கு தனி தட்டு, அவர் சாப்பிடுவதற்கு தனி உணவு வகை, உங்களுக்கு என்ன? அதான் எனக்கு ஒரு ஆட்சியாளர், நம்மை போன்ற சாதாரண நபர் அல்ல, பதவிகள்ல பொறுப்புகள்ல உள்ளவர்கள் அல்ல, ஒரு கவுன்சிலர் அல்ல, ஒரு எம்எல்ஏ அல்ல, ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக நபிகள் நாயகம் இருந்த போதிலும் குடிமக்களில் ஒருவராக தன்னை பொருத்திக் கொண்டார்கள். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி முறை. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இந்த முறையில் ஆட்சி செய்தால்தான் நபிகள் நாயகத்தின் ஆட்சி முறையை பின்பற்றியவர்களாக ஆவார்கள். இந்த முறையை பின்பற்றாமல் உலகத்தில் என்ன முறை காணப்படுகிறதோ, மேற்கத்திய நாடுகளில் என்ன முறை காணப்படுகிறதோ, ஏனைய பகுதிகளில் பிரதேசங்களில் என்ன முறை காணப்படுகிறதோ அந்த மெத்தடிலே போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்களை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் நபிகள் நாயகம் வழி அவர்கள் ஆட்சி செய்பவர்களாக மாறமாட்டார்கள். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாடலை நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்க. எல்லாம் ஒண்ணு, நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணு. எந்த ஈகோவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது. அதெல்லாம் ஆட்சியாளர்கள் ஈகோ பார்ப்பாங்கல்ல, குடிமக்கள்ல ஒரு ஆளை நான் போய் உட்கார்றதா, அவனுக்கு பக்கத்துல ரெண்டு பேருக்கு பக்கத்துல நான் உட்கார்றதா, அவங்க ரெண்டு பேர் மேல இருக்க நான் வாகனத்தை கீழே இழுத்துட்டு போகணும், அந்த ஈகோவே ரசூலுல்லாஹ்வுக்கு பொதுவாவே கிடையாது. ஆட்சியாளர்ங்கிற முறையில மட்டும் இல்லை, அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்துல துளி அளவு கூட ஈகோ இருந்ததே கிடையாது.